Hello friends, welcome back to our 10 days MNC Finance interview series. Today is day 8 and we will discuss one of the most important interview question for freshers. Today's interview question is walk me through the month-end close process. First, let's understand what a month-end close process actually means. ஒரு மந்த் முடிஞ்ச அப்புறம் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி அக்குரேட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் தான் மந்த் எண்ட் க்ளோஸ் ப்ராசஸ்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா அந்த மந்த்துக்கு ரிலேட்டடா எல்லா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸும் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு சொல்லி என்ஷூர் பண்றது தான் மந்த் எண்ட் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம மந்த் எண்ட் க்ளோஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ நிறைய ஸ்டெப் இருக்கு, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா போஸ்டிங் ஜர்னல் என்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெண்டிங் ஜர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அக்ரூவல் என்ட்ரிஸ், ப்ரீபெய்ட் என்ட்ரிஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், பேரோல் என்ட்ரிஸ், ரீகிளாசிஃபிகேஷன் என்ட்ரிஸ். ரீசன் என்னன்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்கமும் கரெக்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா, அப்பதான் நம்மளுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அக்குரேட்டா இருக்கும். லாஸ்ட் வீடியோல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜூலைல யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டிக்கு பில் வந்து நம்ம ஆகஸ்ட்ல தான் ரிசீவ் பண்ணோம். ஆனா எக்ஸ்பென்ஸ் ஜூலைக்கு தான் பிலாங் ஆகும். சோ அத ஜூலை அக்கௌண்டிங் பீரியட்ல கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கோமான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். கரெக்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு என்ஷூர் பண்றது தான் மந்த் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரிஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் பேலன்ஸ் ஷீட் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ரீகான்சில் பண்ணுவோம். இதுல ஜெனரல் லெஜர் பேலன்ஸை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஜெனரல் லெஜர்ல இருக்கிற பேலன்ஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற பேலன்ஸும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். செகண்ட், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள். கஸ்டமர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட். அப்ப கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டும் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் பேபிள். சப்ளையருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ வெண்டாரோட ஸ்டேட்மெண்ட்டும் அக்கவுண்ட்ஸ் பேபிள் ரிப்போர்ட்டும் கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ கம்பெனியோட அசெட்ஸ் மிஷின், லேப்டாப், ஃபர்னிச்சர் எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃபிக்ஸ்ட் அசெட் ரிஜிஸ்டரோட கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அக்குரல் அக்கவுண்ட்ஸ். மந்த் எண்ட்ல எக்ஸ்டிமேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண அக்குரல் என்ட்ரிஸ்க்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்த அப்புறம் அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இதுல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணுவோம். அக்கவுண்ட்ஸ் ஆக்குரேட்டா இருக்குதான்னு வெரிஃபை பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் எதுன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ரீகான்சிலேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 இன்டர் கம்பெனி ரீகான்சிலேஷன். கம்பெனிக்கு மல்டிபிள் குரூப்ஸ் கம்பெனிஸ் இருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற டிரான்சாக்ஷன் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ புக்ஸ்ல ₹10 lakhs ரிசீவபிளா இருந்தா கம்பெனி பி புக்ஸ்ல எப்படி இருக்கணும், அதே 10 lakhs பேபிளா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்போ ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருந்தா கன்கரண்ட் டீமோட கோஆர்டினேட் பண்ணி அதை நம்ம ரீசால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 ஃபிக்ஸ்ட் அசெட் ரிவ்யூ. நியூ அசெட் ஏதாச்சும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா, பர்ச்சேஸ் பண்ணா அது கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கோமான்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஓல்ட் அசெட் ஏதாச்சும் டிஸ்போசல் பண்ணிருக்கோமா, டிப்ரிசியேஷன் கரெக்டா கால்குலேட் பண்ணிருக்கோமா, கேபிட்டலைசேஷன் என்ட்ரிஸ் கரெக்டா பாஸ் பண்ணிருக்கோமா, இது எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். சோ ஃபிக்ஸ்ட் அசெட் ஏன் வெரிஃபை பண்றோம்னா டு என்ஷூர் accurate recording and valuation. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ரிவ்யூ. எல்லா ஜெனரல் அக்கவுண்ட்ஸ் பேலன்ஸை ரிவ்யூ பண்ணி அன்யூஸ்வல் பேலன்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலா நம்மளுக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து 20,000 to 30,000 வருதுன்னா சப்போஸ் இந்த மந்த் நம்மளுக்கு 2 lakhs வந்திருக்குன்னா ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்ல நெகட்டிவ் பேலன்ஸ் ஷோ ஆனா அது கரெக்டா இருக்கா இல்ல போஸ்டிங் மிஸ்டேக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ராங் போஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் பதில டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தா அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இஷ்யூஸஸ் இருந்தா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 பார்த்தோம்னா வேரியன்ஸ் அனாலிசிஸ். கரண்ட் மந்தோட ஃபிகர்ஸை ப்ரீவியஸ் மந்த் பட்ஜெட் அண்ட் ஃபோர்காஸ்டோட கம்பேர் பண்ணுவோம். ஏதாவது சிக்னிஃபிகன்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருந்தா அதுக்கு ரீசன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ரீசன் வேலிடான்னு சொல்லி என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுப்போம். இப்போ நம்ம வேரியன்ஸ் அனாலிசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரீவியஸ் மந்த் பார்த்தோம்னா நம்மளுக்கு 25,000 வந்துச்சு. ஸோ நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது பட்ஜெட் போடும்போது ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவா 30,000 சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். பட் கரண்ட் மந்த்ல நம்மளுக்கு பில் வந்து 50,000 வந்துச்சு. அதாவது ப்ரீவியஸ் மந்தோட அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 20,000 இதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ரீசனை ஐடென்டிஃபை பண்ணி அது வேலிட் ரீசனான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் மந்த் எண்ட் க்ளோஸ் ப்ராசஸ், அதாவது ஸ்டெப் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங். எல்லா ஜர்னல் என்ட்ரிஸ், ரீகான்சிலேஷன், ரிவ்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம். ஓவராலா மந்த் எண்ட் க்ளோஸ் ப்ராசஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்குரேட், கம்ப்ளீட் அண்ட் டைம்லியில ப்ரிப்பேர் பண்றது. இப்போ நம்ம மந்த் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி குவிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து போஸ்டிங் ஜர்னல் என்ட்ரிஸ், செகண்ட் ஸ்டெப் பேலன்ஸ் ஷீட் ரீகான்சிலேஷன், தேர்ட் ஸ்டெப் இன்டர் கம்பெனி ரீகான்சிலேஷன், ஃபோர்த் ஸ்டெப் ரிவ்யூ ஃபிக்ஸ்ட் அசெட், ஃபிஃப்த் ஸ்டெப் ட்ரையல் பேலன்ஸ் ரிவ்யூ, சிக்ஸ்த் ஸ்டெப் வேரியன்ஸ் அனாலிஸ், செவன்த் வந்து ப்ரிப்பேர் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் சப்மிட் டு மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த கொஸ்டின் இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம்.
Month-end close is the process of closing the books at the end of each month to ensure the financial statements are accurate and complete. The process usually starts with posting all pending journal entries such as accruals, prepayments, depreciation, and payroll entries. Next, we perform balance sheet reconciliation by comparing the general ledger balances with supporting documents and resolve any differences. Then we complete intercompany reconciliation, review fixed asset, and check the trail balance for any unusual or incurrent balances. After that, we perform variance analysis by comparing the current month's result with the previous month or budget to understand significant changes. Finally, once all reviews are completed, we prepare the financial statements and submit them to management. Overall, the objective of the month-end close process is to ensure accurate and timely financial reporting. I hope you now have a clear understanding of the month-end close process. Thanks for watching, friends. I will see you in the next video with another important MNC Finance interview question.